விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள்லேருந்து குலதெய்வம் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னீங்க. எந்தெந்த வகையில் இதை உணர்றாங்க சார்? ஆனால் காலப்போக்கில் தெரிய வரும், ஆத்தி இதில் மாட்டியிருந்தோம்னா பெரிய வாழ்க்கை முழுசுமே கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஆயிருக்குமே. அதை தக்க வைக்க முடியாம பாதியிலேயே இழந்துடுறாங்க, கடந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு திரும்ப போக முடியல, அல்லது ஆரம்பிச்ச காரியத்தை முழுசா முடிக்க முடியல. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தான் விபத்துக்கு காரக கிரகம் சொல்றோம். 108 எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட அந்த மனசு தளராம கடைசி வரையும் போராடி முட்டி மோதி அந்த காரியத்தை ஜெயிச்சு எங்க தோத்துறோம்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் குலதெய்வ வழிபாடு வேறுபடும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? அதுவும் உங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கக்கூடிய நாட்கள்ல சுவாமிக்கான அலங்கார அபிஷேகங்கள் விஷயங்கள், நல்ல உடை உடுத்திட்டு போறோம், நல்ல கார்ல தான் போறோம், நல்ல வண்டி வாகனத்துல போறோம், வரும்போது வண்டி பஞ்சர், சட்டை கழிஞ்சிச்சு, அதாவது ஒரு பிரச்சனை, விபத்து, கண்டம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அதுல ஏதாவது சில தோஷங்கள் இருக்கு அப்படின்னா பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது உண்டு. அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், குலதெய்வத்தினுடைய தொடர்பு இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குலதெய்வ வழிபாடு பத்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பேசிட்டு இருக்கோம். விருச்சிக ராசிக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சித்தர்கள் வழிபாடு, அவர்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, நட்சத்திரத்திற்கான வழிபாடுகள், இப்படிலாம் எவ்வளவோ சொன்னாலும் கூட இத்தனை கோவிலுக்கு நீங்க போய் அனுகூலம் பெறணும்னு சொன்னா முதல்ல குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, குலதெய்வ கோயில் நான் வெளியூர்ல இருந்தா கூட குலதெய்வத்தை காணிக்கை எடுத்து வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படின்பா. அப்ப குலதெய்வத்தை முன்னிறுத்தி தான் நமக்கு அடுத்த கட்ட செயல்களுக்கு, நடவடிக்கைகளுக்கு, ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது, ஒரு வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் கூட நம்ம குலதெய்வத்திற்கு அதனுடைய உத்தரவு, அனுமதி இல்லாமல் அந்த காரியம் சிறப்பாக நடைபெறாது அப்படின்னு சொல்லுவோம். ஆக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் குலதெய்வ அமைப்பு இன்றியமையாதது. அதுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலங்கிறது ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். காரணம், ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவானா வர்றாரு. குருனா தெய்வம்னு சொல்றோம். குருனா தூய்மையான ஒரு நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் உங்களை சுத்தி ஒரு சுபமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது குருவோட அனுகூலம் இருக்குன்னு. அந்த குரு பார்வையோடு சேர்ந்து குலதெய்வ பார்வையும் இருந்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் ஒரு துளங்கக்கூடிய ஒரு நல்ல பொன்னான காலமாக அமையும். ஒருவருடைய சுய ஜாதக அமைப்புல லக்னத்துல இருந்து 5வது பாவகம், அந்த 5ஆம் அதிபதி இருக்கிற நிலையை பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். அந்த பூர்வ புண்ணிய கிரகம் மட்டும் ஒருவருக்கு கெட்டு போயிருந்தா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு உழைப்புகள் உழைத்தாலும் சரி, எவ்வளவு அவங்க முன்னேற்ற பாதையை நோக்கி எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த எல்லைக்கு போய் கஷ்டப்பட்டாலும் சரி, அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இல்லாம அல்லது நல்ல வளர்ச்சி பாதையை தொட்டுட்டு அதை தக்க வைக்க முடியாம பாதியிலேயே இழந்துடுறாங்க, கடந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு திரும்ப போக முடியல, அல்லது ஆரம்பிச்ச காரியத்தை முழுசா முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னாலே பூர்வ புண்ணியம் நல்லா இல்லை அப்படின்றது. ஒரு பிறப்புலையே ஒரு நல்ல பிறப்புல, நல்ல பிறப்புனா என்ன, வசதி வாய்ப்புகள் எந்த கஷ்டமும் இல்லாம பிறக்கக்கூடிய ஒரு சூழல், அல்லது சிலர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்ப வளர்ச்சி அடைகிறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஜாதக கட்டத்துல லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாருங்க, ஆட்சி உச்சமா இருக்கிறாருங்க, சுப பார்வையில இருக்கிறாருங்க, குரு பார்வையில இருக்கிறாருங்க, அனுபவிக்கிறதுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குங்க. அதனால இது பூர்வ புண்ணிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்ற ஜாதகம்னு சொல்றோம். அதே நேரத்துல 5ஆம் அதிபதி பாதிக்கப்படும் போது பித்ரு தோஷ ஜாதகங்க, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, குலதெய்வத்தினுடைய அருள் கெட்டு போச்சு, அதனால உங்க வீட்டுல நிறைய காரியங்கள் அப்படி அப்படியே பாதியில ஸ்டாப் ஆகி நிக்குதுங்க அப்படின்னு சொல்றோம். அதுல விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவங்க கோவப்பட்டாங்கன்னா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் இருக்கும். அவங்க சிரிச்சாங்கன்னா கூட அந்த சிரிப்புக்குள்ள ஒரு வலி இருக்கும். காரணம் சந்திர பகவான் நீச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி. அப்ப மனோகாரக நீச்சம் அடையும் போது மனசிற்கு சந்தோஷம் இல்லாத, மனசிற்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை கடந்துதான் அவங்க ஒரு யோகத்தை நோக்கி அவங்க போறாங்க. பெரும்பான்மையா விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது ஒரு பகுதி காலம் மிகுந்த கசப்பான காலங்கள், அதை மனசுக்குள்ளேயே ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய காலங்கள், அதை வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழல்கள்லாம் உருவாகும். ஆனா அதெல்லாம் எப்படியா கடந்து வந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அவங்க வாயினாலே சொல்றது உண்டு, நிச்சயமா நான் கும்புற குலசாமி தாங்க என்னை காப்பாத்துச்சு. அந்த நேரத்துல என்னை தக்கமா அது ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சுங்க. நான் அந்த நேரத்துல அந்த செயல்ல ஈடுபடாம ஒதுங்கி போயிட்டேன்.
அப்படின்னு சிலர் சொல்வதற்கு காரணமே அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு இருந்ததுனால விருச்சிக ராசிக்காரவங்க தத்ரூபமாக தன் வாழ்க்கையில குலதெய்வ அருள் எந்தெந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் மூலியமாகவே அவங்க உணர முடியும். அதே நேரத்துல குலதெய்வம் தெரியாதவர்களோட குலதெய்வம் என்னதுதான் என்னன்னு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது சில தசாபுத்திகள் வரும்போது அவங்களுக்கு சில நிகழ்வுகள்னால அவங்களுக்கு சில ஆர்வமும் ஆசையும் தானா உருவாகும். இது அவங்க ஜாதகத்துக்குள்ளேயே மறைந்திருக்கும், ஒளிந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தா ஓகே சார், குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம்? தெரிஞ்சிருந்தாலுமே அதற்கான நாள் நட்சத்திரம் முறையான வழிபாடுகள் செய்ய செய்ய தாங்க அது விருத்தி ஆகிட்டே இருக்கும். குலதெய்வத்தை நான் எல்லா நேரமும் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஒன்றும் எனக்கு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு சொல்பவர்கள் நிறைய உண்டு. அதுக்கு சில அமைப்புகள்லாம் சொல்றாங்க. அதுல குலதெய்வ அமைப்பு நீங்க சொல்ற மாதிரி தெரியாததற்கு புலிபாணி சேதர் ஐயா தன்னுடைய பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. ஆதித்தன் 5 இருக்க அல்லது அவனே பார்க்க வாதிப்பான் சிவனை, மதிதான் பார்க்க சாதித்த தேவி, செவ்வாய் பார்க்க குமரன் பாதம்னு சொல்றாரு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தெய்வ அமைப்பு இருக்கு. சூரியன்னா சிவ அம்சம், சந்திரன்னா அம்பாள் அம்சம், செவ்வாய்னா குமரன் முருகப்பெருமானுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 5ஆம் வீடு ஆண் வீடா பெண் வீடா, அதுல இருக்கக்கூடிய ஆண் கிரகங்களா பெண் கிரகங்களா அழிக்கிறாங்களா, அந்த கிரக தாக்கம் எப்படி இருக்கு, நீர் ராசியில இருக்கா, நில ராசியில இருக்கா, நெருப்பு ராசியில இருக்கா, காற்று ராசியில இருக்கா, அந்த 5ஆம் இடத்து தெய்வ கிரகம் ஆண் ராசியாக ஆண் வீடாக இருந்து ஆண் கிரக அமைப்புகள் தொடர்பு கொண்டு எங்க இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கருப்பண சுவாமி காவல் தெய்வம்னு சொல்லு. உக்கிரமான பெண் தெய்வம் பெண் வீடுகள்ல இருந்தா பெண் தெய்வம்னு சொல்லு. அக்னி ராசியில இருந்தா அக்னியில மாண்ட கன்னி தெய்வம்னு சொல்லு. நீர் ராசியில இருக்கா குளம் கம்மாய்க்கு பக்கத்துல அருவிக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லு. அதுல விருச்சக தொடர்புல இருந்தா குளத்துக்கு பக்கத்துல கொட்டைக்கு பக்கத்துல இருக்குதுங்கன்னு சொல்லு, கிணத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்கன்னு சொல்லு, மறைமுகமான இடத்துல இருக்குதுங்கன்னு சொல்லு. அதே நேரத்துல அக்னி ராசியில இருக்க மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லு. காற்று தத்துவத்துல இருக்க ஆகாயம் பார்த்த சுவாமிங்க வெட்ட வெளியில நிக்கிறதுங்க எல்லை தெய்வங்க காவல் தெய்வங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்து அதிபதி தெய்வ அனுகூலங்கள் அவங்க ராசிப்படி நீர் நிலம் நெருப்பு காற்று பஞ்சபூத தத்துவத்துல அதுக்குடைய ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களுடைய அமைப்புல செவ்வாயெல்லாம் பார்த்தா ஆயுதம் எடுத்த சுவாமி ஆயுதம் ஏந்தி. இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியத்துல நிறைய தெய்வங்கள் அருவாள்ல நிக்கிற மாதிரி குதிரையில நிக்கிற மாதிரியான காவல் தெய்வங்களுடைய அமைப்பெல்லாம் செவ்வாய் சனி பகவானுடைய தொடர்பு. ராகு கேதுகளுடைய தொடர்புகள் இருக்கா, பாம்பு புத்தியா, சர்பம்யா, நாக தேவதைன்னு சொல்லியா, நாக தேவதைக்கு பக்கத்துல இருக்கா, கேது பார்க்கறதா அஞ்சுதல சர்பம்யா, ராகு பகவானுடைய பார்வையில இருக்கா கருமாரி துர்க்க காளின்னு சொல்லியா, பைரவருடைய வழிபாடுன்னு சொல்லியா, சுப்பிரமணிய கடவுள்னு சொல்லியா, செவ்வாய் பார்க்குதா அப்படின்னு சொல்ல, சூரியன் பார்க்குதா சிவபெருமானுடைய அம்சம்னு சொல்லியா, குரு பார்க்கிறாரா சித்தர்கள் அவர்கள் முன்னோர்களுடைய ஜீவ சமாதின்னு சொல்லியா, புதன் பார்க்கிறாரா வைணவ தெய்வங்கள் யா பெருமாளுடைய கோத்திரம்யா பெருமாளுடைய அம்சம்னு சொல்லியா, சுக்கிரன் பார்க்குதா லட்சுமி தாய் உட்கார்ந்துருக்குன்னு சொல்லியா. அப்படின்னா அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அம்சத்தை பொறுத்து ஒருத்தருடைய தெய்வ உபாசனைகள் அவங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு இதெல்லாம் அதுல சொல்லிட முடியும். அதே நேரத்தில் அஷ்டப்பிரசன்ன முறைகள்லையும் சிலர் குலதெய்வத்தை சொல்றாங்க. ஆனாலும் கூட சுய ஜாதகத்துல 5ஆம் இடத்தை பார்க்கும் கிரகம் இருக்கு கிரகத்தை வைத்து அதனுடைய காரகத்துவத்தை வச்சு அது நமக்கு உள்ளுணர்வு சொல்லுங்க. அதுகிட்ட போகும்போது அந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்கிற காரியத்தை வச்சே குலதெய்வத்தின் அருள் என்னை இந்தந்த இடத்துல எல்லாம் காப்பாத்துச்சு அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களால கண்டிப்பா சொல்ல முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள்ல இருந்து குலதெய்வம் காப்பாத்தும் அப்படின்னு சொன்னீங்க. எந்தெந்த வகையில இதை உணர்றாங்க சார்? விருச்சிகத்தை பொறுத்தவரை உணர்ச்சி பூர்வமான போராட்டம். ஆல்மோஸ்ட் நிறைய பெரிய பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிருப்பாங்க, சில சங்கடங்கள்ல மாட்டியிருப்பாங்க, கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு லைஃப்ல இருந்து சிலர் பேர் இவங்க வாழ்க்கையில இருந்து விலகி இருப்பாங்க அல்லது இவங்க விலகி இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்துல அது வலி நிறைந்ததாக இருக்கும். ஆனா காலப்போக்கில் தெரிய வரும், ஆத்தி இதுல மாட்டியிருந்தோம்னா பெரிய வாழ்க்கை முழுசுமே கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஆள் மனசுக்குள்ள தோன்றி அந்த உறவை விலக்கி வைத்து அல்லது அந்த உறவு இவர்களை விட்டு விலகிய நேரத்திலே வலி இருந்தாலும் கூட பின்னாளிலே இவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது என்றால் ஷேடோ மாதிரி நிழல் மாதிரி குலதெய்வம் இவங்களை காத்திருக்குன்னு அர்த்தம். குலதெய்வம் இல்லாமல் வேறு யாராக அந்த உறவு சிக்கலில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும்? ஏன்னா சந்திரன் என்பது நீசம், மனம் பலவீனப்பட்டு போயிருக்கும். அந்த பலவீனப்பட்ட மனசுக்கு ஆறுதல் தரும்போது சில உறவுகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல அதை இழக்கும் நேரம் வரும்பொழுது கூட துவண்டு விடாம நான் இருக்கேன்னு சொல்லக்கூடியது குலதெய்வமா தான் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆக பல நெருக்கடியான சூழ்நிலைகள்ல குலதெய்வம் ஒருவர்களை காப்பாற்றும். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தான் விபத்துக்கு காரக கிரகம்னு சொல்றாங்க. 108 ஆம்புலன்ஸ்ல போறதுக்கு செவ்வாயினுடைய தாக்கம் தான் காரணம். அல்லல் படுவதற்கு செவ்வாய் பகவானுடைய தாக்கம் தான் காரணம். செவ்வாய் பகவான் ராகு கேது சம்பந்தம் பெறும் பொழுது சனி பகவானுடைய பார்வையில சொல்லும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி விபத்துகள் கண்டங்கள் அறுவை சிகிச்சைல மாட்டிடுறாங்க. இது ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை, இதுல இருந்து தப்பிக்கிறது கஷ்டம்னு மருத்துவர் சொல்லுவார். ஆனா எப்படி வந்தாங்க பூ போல குணமாச்சுன்னு தெரியாது. அல்லது அறுவை சிகிச்சைகள் பண்ண வேண்டிய சூழல்கள் இருக்கும். ஆஸ்பத்திரி போவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசி நிமிஷத்துல சின்ன மருந்து சின்ன ஒரு மாத்திரைகள்ல சின்ன சித்த வைத்தியத்துல வீட்டுல செய்யக்கூடிய எளிய மருத்துவ முறைகள்ல அவங்களுக்கு அந்த குணம் ஏற்பட்டு அது அறுவை சிகிச்சை பண்ண முடியாத அளவிற்கு அவங்க போக வேண்டிய சூழல் இல்லாமல் அவர்களை காத்து நிக்குதுன்னு சொன்னா
அது குலதெய்வத்தினுடைய அருளாக இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட அந்த மனசு தளராம கடைசி வரையும் போராடி முட்டி மோதி அந்த காரியத்தை ஜெயிச்சு எங்க தோத்துருவோம்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நிலை நிற்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்குதுன்னு சொன்னாங்க. சைலண்ட் வார், கோல்டு வார், மனசுக்குள்ளேயே வைராகியத்தை வச்சு சாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குதுன்னு சொன்னா அது குலதெய்வத்தினுடைய அருளாக வேறு ஏதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்க முடியும். எல்லா நேரத்திலையும் எல்லா கட்டத்திலையும் கடுமையாக உழைச்சிருந்தாலும் கூட சில விதிவசம் சில கிரக அமைப்புகளை சொத்தை இழந்து சுகத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து வீட்டை இழந்து ஊரை விட்டே போய் வந்தாலும் கூட திரும்ப தான் எங்க பிறந்தோனோ அந்த இடத்துல நிலை நிற்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்குதுன்னு சொன்னா அது குலதெய்வத்தினுடைய அருளாக இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேற எதுவாக இருக்க முடியும்? குழந்தையிலிருந்து கணவன்ல இருந்து மனைவியிலிருந்து சுக்கிரன்ல இருந்து அத்தனை பேரும், சுக்கிரன்னா களத்திரஸ்தானம், இவர்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட திரும்ப இவர்களுடைய பாதத்துல சரணாகதி அடைய வைக்குதுன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருளாக வேற எதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்க முடியும்? தனிமையில இருக்கும்போது கூட நான் இருக்கேன்னு நிக்குதுன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேற எதாக இருக்க முடியும்? ஆக விருச்சிகத்தை பொறுத்தவரை எல்லா சூழ்நிலையிலுமே அவங்க வாழ்க்கையில மர்ம தேசங்கள், மர்மமான காரியங்கள், மர்மமான ரகசியங்கள், மர்மமான விஷயங்கள் மனசுக்குள்ளேயே அழுத்தி 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 வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியா தானே இருக்கும். அந்த அழுத்தம் இல்லாம சபையில சிரிச்சுக்கிட்டு திரும்ப தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்த முடியுதுன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருளாக இல்லாமல் வேறு எதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்க முடியும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒருவேளை குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா இதை இவங்க எப்படி உணர்றாங்க சார்? குலதெய்வ அருள்ங்கிறது எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. அதை தவிர்த்துட்டு மற்ற கிரக அமைப்புகள் யோகங்கள் எல்லாம் பெருசா வேலை செய்யாது. அந்த அருள் இல்லைன்னு சொன்னா அதை தேடணுங்கிற எண்ணமே வராது. என்னைக்கு குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், குலதெய்வத்தை பத்தி தேடணும், அல்லது குலதெய்வத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும், அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு நான் விடாம போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உள்ள வருதோ நீங்க குலதெய்வத்தை தேடல, குலதெய்வம் உங்களை தேடிச்சுன்னு அர்த்தம். ஆக ஒரு விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்க ஒரு ரகசியங்கள்லாம் காப்பாற்றிருக்காங்கல்ல, மனசுக்குள்ள ரகசியம்னா நான் பெரிய தப்பு பண்ணிக்கலாம் இல்லை, அடுத்தவங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சில விஷயத்தை நம்ம வாய்னால சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதை அவங்கள அறியாம சொல்லிடுவோமா சொல்ல வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்க, ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அந்த காலகட்டங்களிலே குறைவாக இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபம் வருது, வார்த்தைகளால பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு சரியா இல்லைன்னு அர்த்தம். கண் திருஷ்டி பாதிப்பு அதிகம். நல்ல உடை உடுத்திட்டு போறோம், நல்ல கார்ல தான் போறோம், நல்ல வண்டி வாகனத்துல போறோம், வரும்போது வண்டி பஞ்சரு, சட்டை கிழிஞ்சிச்சு, அதாவது ஒரு பிரச்சனை, விபத்து, கண்டம், தேவையில்லாத பட்ட காலிலே பட்டுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரே மருத்துவ செலவுகள், அந்த செவ்வாயினுடைய தாக்கம், விபத்துல சிக்கிக்கிட்டே இருக்கிறது, வண்டி வாகன செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்கிறது. இப்பதான் வாங்கின வண்டி அதுக்குள்ள ரிப்பேர், இப்பதான் வாங்கின வண்டி திருடு போயிருச்சு, நகை திருடு போயிருச்சு, இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருள் சரியில்லாம இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நல்லவங்கன்னு நினைச்சு பழகி உறவுன்னு நினைச்சு பழகிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நயவஞ்சகமாக இவர்கள் கெட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த உள்ள அனுமதித்ததே குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைங்கிறது. குலதெய்வ அருள் இருந்தா கெட்டவங்கிறது 10 அடிக்கு தள்ளி வைக்கக்கூடிய எண்ணங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் கூட நம்பிட்டனே கெட்டு போயிட்டனே அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குலதெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக இல்லைன்னு அர்த்தம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் அட்டமாதிபதியா வர்றாரு. அட்டமாதிபதினா எழுத்து, டாக்குமெண்ட்னு சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு கையெழுத்து போட்டேங்க, மாட்டிக்கிட்டேங்க, சொத்தை ஜாமீனுக்கு எழுதி கொடுத்தேங்க, நாம சிக்கிக்கிட்டேங்க, ஏதோ ஒரு விஷயத்துல நம்பி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள்லாம் பண்ணுங்க, அது சிக்கலாவே ஆயிடுச்சுங்க. சொத்து விஷயங்கள கேஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்க, காலம் முழுசும் நடந்துகிட்டு இருக்குங்க, தேவையான சொத்து சுக பாக்கியங்கள்லாம் கிடைக்கலங்க, அது இவர்களுக்கு குலதெய்வ அருள் இல்லைன்னு அர்த்தம். எழுத்துப்பூர்வமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இரத்த விரயங்கள் அடிக்கடி உடம்புல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு சொத்து பத்து பிரிக்க போகும்போது பங்காளிகளுக்குள்ள அடிதடி சண்டை வழக்குகளாகி காவல் நிலையம் போய் அது கேஸா மாதிரி வாழ்க்கை முழுசும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று பேசிவிட்டு அந்த பேச்சு பெரிய பிரச்சனையாகி விபரீதமாகி ஊரே கூடி வந்துட்டாங்கய்யா அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அது கண்ணும் காது மூக்கு வச்சு பல பேர் பல விதமா பேசுறாங்கன்னு சொன்னா சுக்கிரன் என்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7, 12 கூடியவர் வர்றார். அயன சயன போகம், தூக்கம் இல்லை, இல்லறம் இல்லை, சுகம் இல்லை, வாழ்க்கை பலன் இல்லை, மனைவி மக்கள் இருந்தும் பலன் இல்லை, அல்லது கணவன் மக்கள் இருந்தும் பலன் இல்லை அப்படின்னு சூழல் வருதுன்னு சொன்னா பூர்வ புண்ணியம் பாதிச்சிருச்சுன்னு தாங்க அர்த்தம். குலதெய்வம் தாங்க பூர்வ புண்ணியம். நீங்க செய்த புண்ணியங்க, உங்க பூர்வீகமா செய்துக்கிட்டு வந்த புண்ணிய காரியங்கள், ஆன்மா கடந்து வந்த பாதை, அது பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்தை தட்டி எழுப்புற சக்தி தான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நோக்கி போக போக, குலதெய்வத்தை வழிபாடு பண்ண குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு போக 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 குலதெய்வத்திற்கு உரிய நாள்ல போய் அவர்கிட்ட நிக்க எல்லாத்துக்குமே ஒரு நாள் இருக்கு. உங்க சொந்த பிள்ளைதாங்கிறக்காண்டி நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு சோறு ஊட்ட முடியுமா? எப்ப பசிக்குதோ அப்பதாங்க போடணும்.
அது மாதிரி குலதெய்வத்திற்குரிய நாள் நட்சத்திரம் தெரிந்து அந்த இடத்துல போய் நிற்கும் போதுதான் தெய்வமும் வாடா என்னடா வேணும் அப்படின்னு கேட்க. நீங்க கூப்பிடனாலும் வரக்கூடிய தெய்வத்தை நீங்க போய் பாசமா பாத்தீங்கன்னா அது பல மடங்கு உங்களை பாசமா. ஆக குலதெய்வம் அருள் என்பது நிச்சயமா அவர்களுக்கு இருந்தா வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தாண்டி வர முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய நேர்த்தி கடனை எப்படி வைக்கலாம், அதே மாதிரி எந்த நாள் நட்சத்திரத்துல சென்று வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும் சார்? குலதெய்வ நேர்த்தி கடங்கிறது அவரவர்களுடைய குல பாரம்பரிய சம்பிரதாய முறைப்படி. சில பேர் ஒவ்வொரு முடிகாணிக்கை செலுத்துவாங்க, சில பேர் அவங்களுடைய முறைப்படி வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள போறீங்க. ராசிநாதன் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் பகவானா வர்றாரு. பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை ஆகாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்கு செவ்வாய்க்கிழமை யோக. நான் கூட ஒவ்வொரு ராசிக்கும் யோகமான கிழமைகள்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு யோகம். 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வியாழக்கிழமை இவர்களுக்கு யோகமான நாள். அதுலேயும் வளர்புறை காலங்கள்ல இவங்க அந்த காலகட்டங்களில் போய் வழிபாடு செய்யலாம். செவ்வாய் பகவான் அங்காரகன், அவருக்குரிய திதி சஷ்டி திதி. வளர்புறை சஷ்டி என்று குலதெய்வத்தை போய் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். அமாவாசை பௌர்ணமி காலங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள். ஏன்னு சொன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்றது அமாவாசை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9 குடைவன், ராசிக்கு 10 குடைவன் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்த காலகட்டங்களில் போய் வழிபாடு செய்யறது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி காலம் சூரிய பகவானும் சந்திர பகவானும் எதிரெதிர் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய காலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9 குடைவனும் 10 குடைவனும் பரஸ்பர கேந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு காலம். இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி, அமாவாசை, வளர்புறை சஷ்டி, வளர்புறையில் வரக்கூடிய வியாழன், செவ்வாய், இத்தனை ஆப்ஷன் இருக்கு. இதுல போய் குலதெய்வ வாசல்ல போய் அவங்க வழிபாடு செய்யும்போது அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், மனசுக்கு நிம்மதி அப்படின்ற ஒரு அமைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி போய் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கை மேல இவங்களுக்கு இருந்த வெறுப்பு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை வாழணும்டா, எனக்காக வாழணும், என் பிள்ளைக்காக வாழணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். யாரு கைவிட்டாலும் நான் கைவிடலன்னு குலதெய்வம் கூட நின்று பேசுற மாதிரி ஒரு புல்லரிப்பு அவர்களுக்கு அந்த இடத்துல உருவாகும். தொடர்ச்சியாக போக 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 எத்தனை பேர் ஒதுங்கி நின்னாலும் இவங்களை குலதெய்வம் ஒதுக்காதுங்கிற நினைப்பு இவங்களுக்கு வந்து சேரும். ஆக குலதெய்வ வாசலுக்கு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி காலம் போக 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 விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில ஏற்றம் தான் இருக்குமே தவிர ஏமாற்றம் என்பது ஒருபோதும் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு ராசிக்கும் குலதெய்வ வழிபாடு வேறுபடும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தவரை நீர் ராசியில வரக்கூடிய விஷயங்கள். ஒரு கோவில், குலதெய்வம் கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, ஒரு விசேஷங்கள் நடக்குது, ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது. குலதெய்வம் கோயில்னால நல்ல காரியம் தானேங்க. ஒரு காதணி விழா, பூச்சொலி விழா, சொந்த பந்தங்களுக்குள்ள நடக்குதுன்னா அந்த இடத்துல தண்ணீர் உபயத்தை அவங்க எடுத்துக்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு நீர் வசதிகள் செய்து கொடுக்கறது, தண்ணி தொட்டி அமைச்சு கொடுக்கறது, போர் போட்டு கொடுக்கறது, கிணறு இருந்தால் அதை சுத்தப்படுறது, குளம் இருந்தால் அதை தூர்வாரி கொடுக்கறது, இதையெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யலாம். விருச்சகம் என்பது அபிஷேகத்திற்கு தேவையான, ஆராதனைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. நீர் ராசி அப்படிங்கிறதுனால குலதெய்வத்துக்கு நடக்கக்கூடிய பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகங்கள்லாம் இவங்களுடைய காணிக்கையாக அந்த குலதெய்வத்துக்கு சேர்த்து வச்சு அதை அடிக்கடி கொடுக்கறது நல்லது. அதுவும் இவங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கக்கூடிய நாட்கள்ல சுவாமிக்கான அலங்கார அபிஷேகங்கள் விஷயங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும். தொடர்ச்சியா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதிரி தானங்கள் பண்ண பண்ண எல்லாரும் என்னை காயப்படுத்தினாங்க. ஆனா என் மனசுல இருந்து அவங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு சக்தி இல்லை என்கிட்ட. அதை நீக்கிறதுக்கு சக்தியை கொடு, என் மனசு இருட்டாகாம என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க வேண்டும் பொழுது நிச்சயம் குலதெய்வம் இவர்களுக்கு மனசுக்கு ஒரு நல்ல ஆறுதலை கண்டிப்பா கொடுக்கும். அப்ப இவங்களுக்கு மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே விருச்சிக ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சு இவங்களுடைய மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையட்டும், ஏமாற்றம் இருக்காது, நல்ல மாற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் சார். தொடர்ச்சியா அடுத்த ராசிக்கு நம்ம பேசலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, விருச்சிக ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனல்ல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.